இந்த வருஷம் தீபாவளியை மறக்க முடியாத அளவுக்கு நல்லா சிறப்பாக கொண்டாடியாச்சு. 4 நாள் லீவ் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான என்ஜாய்மெண்ட்டுன்னு நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. தீபாவளி அன்னைக்கு வந்து எப்போவுமே காலையில் கோவிலுக்கு போகிறது வழக்கம். நாங்கள் எப்பவும் போல் சாய்பாபா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறமா நான்வெஜ் வாங்கி வீட்டில் வந்து சமைப்போம். நம்ம வீட்டில் தான் தொடர்ந்து 3 நாளாகவே தீபாவளி விருந்து தான் போயிட்டே இருக்குது. தீபாவளிக்கு முந்தின நாளே பிரியாணி எல்லாம் சமைச்சிட்டோம். அதனால் தீபாவளி அன்னைக்கு வந்து சிம்பிளாக உளுந்தஞ்சோறும் வச்சுட்டு நாட்டுக்கோழி கூட்டு தான் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த நாட்டுக்கோழி வந்து நமக்கு சாதா அந்த வளர்ப்பு நாட்டுக்கோழி இல்லை, தெரிஞ்சவங்க கிட்ட வந்து சொல்லி வச்சு வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி வாங்கி தான் சமைச்சிருந்தோம். இதில் வந்து கூட்டு வச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ அன்னைக்கு வந்து உளுந்தஞ்சோறு, நாட்டுக்கோழி கூட்டு, அப்புறமா சிக்கன் 65 இதுதான் ரெடி பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பிரியாணி எத்தனை கிலோ செய்ய சொன்னாலும் அசால்ட்டாக செஞ்சுருவேன். ஆனால் இந்த உளுந்தஞ்சோறு வந்து கம்மியான குவான்டிட்டி மட்டும் தான் எனக்கு செய்ய தெரியும். அதனால அம்மா வந்து உளுந்தஞ்சோறு ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து அன்னைக்கு அம்மாவுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணேன். மற்றபடி அம்மாவே அன்னைக்கு எல்லா சமையல் வேலையும் முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். ஆனால் பசிங்கிறது தான் யாருக்குமே இல்லை. ஏன்னா தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் லேட்டாக தான் அன்றைக்கி சாப்பிட்டு முடித்தோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரமாகவே நல்ல மழையாக தான் இருக்குது. அதை பொருட்படுத்தாமல் தான் எல்லாருமே வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2-3 நாளாக கரெக்டாக மழையெல்லாம் மாட்டாமல் பட்டாசெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் மழை வரும். ஆனால் தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் பட்டாசு வைக்கிற டைமில் வந்து மழை வந்துடுச்சு. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இருந்த பட்டாசு எல்லாத்தையும் சூப்பராக வெடித்து அன்றைக்கி டே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாளைக்கு பார்க்கலாம்.